தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி தெய்வமே, வாழ்பவரே, நன்றி ஐயா, அபிஷேகம் செய்பவரே, நன்றி ஐயா, ஆசீர்வதிப்பவரே, நன்றி ஐயா, வழி நடத்துபவரே, நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே என்னோடு வாரும், இயேசுவே என்னோடு தங்கும். ஆலோசனையின் கர்த்தரே, வியத்தகு ஆலோசகரே, உன்னத கடவுளே, உயர்ந்தவரே, வாழ்பவரே, எல்லாம் வல்லவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நற்கருணை நாதரே, என் மீது இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, என்னை ஆசீர்வதியும். நற்கருணை நாதரே, என்னை வழி நடத்தும். நற்கருணை நாதரே, என்னை குணமாக்கியருளும். இயேசுவே, உம்முடைய தூய திருக்கரங்களால் என்னை தொட்டு சுகப்படுத்தும். என் உச்சந்தலையில் இருந்து உள்ளம் கால்வரை உம்முடைய பரிசுத்தமான விலை மதிக்கப்பெறாத திரு ரத்தத்தினாலே தெளித்து என்னை தூய்மைப்படுத்தும். என்னை ஆசீர்வதியும். என் உடலில் உள்ள அழுக்குகளை போக்கும். என் உடலில் உள்ள நோய்களில் இருந்து விடுதலை தாரும். என் உடலில் இருந்து தீய ஆவியை வெளியேற்றும். என் உடலில் உள்ள அழுக்குகளையும் என் உடலில் உள்ள உபாதைகளையும் உபத்திரங்களையும் உடைத்து போடும். இயேசுவே என் ஆண்டவரே, இயேசுவே என் மீட்பரே, என் குடும்பத்தை உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவே, ஆபிரகாமை அழைத்தவரே, ஈசாக்கை அழைத்தவரே, மோசேயை அழைத்தவரே, யோசுவாவை ஆசீர்வதித்தவரே, அப்படியாய் என்னை ஆசீர்வதியும். என்னை உயர்த்தும். யோசேப்பை உயர்த்தியது போல என்னையும் உயர்த்தும். வீழ்ந்து கிடக்கிற என்னுடைய குடும்பத்தின் நிலைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். வீழ்ந்து கிடக்கிற என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். வீழ்ந்து கிடக்கிற பொருளாதாரத்திலிருந்து நாங்கள் உயர்வு பெற, நாங்கள் வாழ்வு பெற எங்களை ஆசீர்வதியும். தூய ஆவியை பொழிந்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, பைபிள் வச்சிருந்தா எடுங்க பார்ப்போம். விவிலியம் எடுத்துக்கொள்ளுங்கள். திருவெளிப்பாடு நூல் புத்தகம் 7வது அதிகாரம் 17வது வார்த்தை மிக அழகாக சொல்கிறது. திருவிவிலியம் கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் எடுங்கள், பாருங்கள். திருவிவிலியம் இல்லாமல் நாம் இந்த திருப்பலிக்கோ ஆராதனைக்கு கடந்து செல்ல போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பைபிள் எடுத்து எப்படி சொல்லுங்க. இயேசுவே, உம்முடைய வார்த்தைகளை என் உள்ளத்திலே பதியுமாறு எனக்கு கிருபை தாரும். இயேசுவே, என் காலடிகளுக்கு உமது வாக்கு விளக்காகட்டும். உம்முடைய வாக்குறுதிகள் நம்பத்தக்கவையாக இருக்கிறது. இதயத்திற்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. இயேசுவே, உம்முடைய வார்த்தைகளை நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 7:17 அழகாக சொல்லுகிறது. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும், அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி எது அரியணை? எது அரியணை? இப்பொழுது இருக்கிறதே இந்த பலிப்பீடம், இதுதான் அரியணை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மானிட்டர் கூட சொல்லணும். இந்த அரியணை, இந்த பலிப்பீடம், இந்த பலிப்பீடம் இதுதான் அரியணை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஹல்லேலூயா. 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 பலிப்பீடம் தான் அரியணை.
இந்த அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி. எது ஆட்டுக்குட்டி? இதோ இயேசு கிறிஸ்து. எனவேதான் திருப்பலியிலே சொல்கிறோம், இதோ உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி. இப்படி விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேர் பெற்றோர் என்று சொல்கிறோம். பழைய ஏற்பாட்டு நூல்களிலே பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் போக்குகிற பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட்டது. எருசலேம் தேவாலயத்திலே இந்த செம்மறி பலியிடப்படுகிறது. அந்த பலிப்பீடங்களை நோக்கி இந்த செம்மறி ஆடுகளை அழைத்து வருவார்கள். அப்படி அழைத்து வருகிற பொழுது பிரியமானவர்களே, அந்த ஆட்டுக்கிடாயினுடைய ரத்தம், பலியிடப்பட்ட அந்த ஆட்டுக்கிடாயினுடைய ரத்தம், அந்த செம்மறியுடைய ரத்தம் இந்த பலிப்பீடத்தின் மீது தெளிக்கப்பட்டது. பாதி ரத்தம் இந்த மக்கள் மீது தெளிக்கப்பட்டது. அப்படி தெளிக்கப்படுகிற பொழுது அது வெளி அடையாளமாக அது நம்பிக்கை தந்தது. இந்த நம்முடைய பாவங்களை எல்லாம் இந்த செம்மறி எடுத்துக்கொண்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனுடைய இரத்தத்தால் நாம் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஈஸ்டர் பிளெஸிங். பாஸ்கா காலத்திலே வீடு மந்திரிக்கிற பொழுது குருவானவர் வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வருகிற பொழுது மந்திரிப்பு வேளையிலே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆட்டுக்குட்டி ரத்தம் தடவி இருந்த எபிரேயருடைய இல்லங்களை கடந்து சென்று நீர் காப்பாற்றியது போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் தடவி இருந்த எபிரேயருடைய இல்லங்களை கடந்து சென்று காப்பாற்றியது போல இதோ இந்த இல்லத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் காப்பாற்றுவீராக என்று குருவானவர் செபிக்கிறார். அப்ப பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பாவம் போக்கும் பலி எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டது? இந்த செம்மறி வரவழைக்கப்பட்டு கடவுளுக்காக, ஆலயத்துக்காக அந்த செம்மறியை நேர்ந்து கொள்வார்கள். அப்படி நேர்ந்து கொண்டு நேரம் காலம் வருகிற பொழுது அந்த செம்மறியை கொண்டு வந்து குருவானவரிடத்தில் அங்கே பலிபீடத்தின் முன்பாக நிறுத்துவார்கள். குரு என்ன செய்வார்? அந்த செம்மறியின் மீது, தலை மீது கரம் வைத்து அவர் ஜெபிக்கிறார். ஜெபித்து முடித்த பிறகு இந்த செம்மறியை வனாந்தரத்திற்கு அதனுடைய பொறுப்பாளர் கொண்டு போய் அந்த செம்மறியை அந்த காட்டு பகுதிகளிலே வனாந்தரத்திலே விட்டு விட்டு வந்து விடுவார்கள். இப்ப என்னுடைய பாவம், உங்களுடைய பாவம் எல்லாம், அந்த பலியிலே பங்கெடுத்த மக்களுடைய பாவங்கள் எல்லாம் யார் சுமந்து கொண்டது? யார் சுமந்து கொண்டது? செம்மறி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப அந்த செம்மறி சுமந்து கொண்டு வனாந்தரத்துக்கு சென்று விட்டது. இது ஒரு விதமான பலி. பிறகு இரண்டாவது பலி, அந்த ஆட்டை வெட்டி, அந்த செம்மறியை வெட்டி, அந்த செம்மறியின் ரத்தம் மக்கள் மீதும் பலிப்பீடத்தின் மீதும் தெளித்து நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள். இது பிரியமானவர்களே, திருவெளிப்பாடிலே நாம் வாசிக்கிறோம் 7:17, அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், வாழ்வளிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரூற்றுகளுக்கு வழி நடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கண்ணீர் அனைத்தையும் இந்த கடவுள், இந்த ஆட்டுக்குட்டி, இந்த செம்மறி துடைக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். லாஸ்டா நீங்க எதற்கு அழுதீங்க? ஞாபகம் இருக்குதா? எதுக்காக அழுதீங்க கடைசியா? எப்ப நினைச்சு பாருங்க, எப்ப அழுதீங்க? அது முதல்ல கேட்போம். எப்ப அழுதீங்க? ஒரு சிலர் நான் அழவே இல்லை ஃபாதர் அப்படின்னு. கடவுள் நன்றி சொல்லணும். சந்தோஷமா உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப அழாமே மனிதர்கள் உண்டானா இல்ல. நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில நம்ம அன்றாடம் அழுது கொண்டே இருக்கிறோம். நம்முடைய தேவைகள் அவ்வளவு பெரிதாகி கொண்டிருக்கிறது. வரன் அமையில ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கிறோம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லை. இப்படி நிறைய நாம போராட்டம், நிறைய வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதார தொட்டதெல்லாம் இங்க நட்டமாக போகிறது. எது எடுத்தாலும் அது வெற்றி பெற முடியவில்லை. நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஐயம், சந்தேகம், யாரோ எங்களுக்கு எதிராக செஞ்சிருக்கிறாங்களோ ஃபாதர், நாங்க அப்படி நினைக்க தோணுது ஃபாதர் அப்படின்னு எண்ணுகிற குடும்பங்கள் எத்தனை பேர் சந்திக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே பிரியமானவர்களே, நீங்க கடைசியா எதற்கு அழுதீங்க, எப்ப அழுதீங்க? யோசிச்சு பாருங்க. அதுக்கான பதில் தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி, இந்த செம்மறி, இந்த ஆண்டவர், இந்த அரியணையில் வீற்றிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து
உங்கள் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். நீங்க யாரும் பேசுறது இல்லையே, நான் பாட்டு யார் பெத்த புள்ளியோ கத்தினுக்கிறேன் நான் இல்ல. ஒருவேளை உங்களுக்கு சரியா விலங்கலையோ ஆராதனையில் நல்லா உற்சாகமா பங்கெடுக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இதே வார்த்தையை நான் வேறொரு சபையில போய் ஒரு பெந்தகோஸ்து திருச்சபையிலயோ அல்லது வேற எங்கேயோ நான் சொல்றேன், இப்படி சொல்லுவேன், உங்கள் கண்ணீர் அனைத்தையும் ஆண்டவர் துடைத்து விடுவார் அப்படின்னா கீழே இருக்கிற என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமென் அப்படின்னுவாங்க. இங்க அந்த ஒரு ரியாக்ஷனே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஏன் சொல்லுங்க? நீங்க எல்லாம் கத்தோலிக்கர்கள். கத்தோலிக்கர்கள்னா அமைதியா இருக்கணும் ஃபாதர், இப்படி எப்படி அசையக்கூடாது, கை தட்டக்கூடாது, ஆமேன் அல்லேலூயா சொல்லக்கூடாது. அப்படியா? மற்ற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் நிறைய செஞ்சிருக்காரு, நமக்கு செய்யலையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அவரை பாடிட்டே இருக்கணும், அல்லேலூயா சொல்லிட்டே இருக்கணும், பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டே இருக்கணும். ஆண்டவரே இயேசுவே என்று அவருடைய பெயரை நாம் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். மீண்டுமாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, எபிரேயர் திருமுகம் 5:7 இப்படி பார்க்கிறோம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில், பிரைஸ் தி லார்ட், யாரு? இயேசு கிறிஸ்து தலைமை குரு. அவர் இந்த உலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். எங்க வேண்டினாரு? எங்க வேண்டினாரு? கெத்செமனி தோட்டத்தில் இல்லையா? தம்மை காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசு கிறிஸ்து, இந்த கடவுளின் மகன், அவர் கொண்டிருந்த இறை அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் எப்பெல்லாம் முட்டி போட்டு கண்ணீர் சிந்தி மன்றாடுறனோ, என் உள்ளத்தில் இருக்கிற இறை அச்சத்தை முன்னிட்டு இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நான் கூப்பிட்டால் அவர் குரல் கொடுப்பார். நான் தான் கூப்பிடாம இருக்கிறேன். நான் கூப்பிட்டால் அவர் குரல் கொடுப்பார். அப்படி ஒருத்தர் கூப்பிட்டு இவர் திரும்பி பார்த்தார். யாரு? பேர் என்ன? பர்த்திமேயு. எவ்வளவு பெரிய கூட்டம் நெருக்கி கொண்டு போகிறது. இந்த பார்வையற்ற சகோதரனுக்கு அறிவிப்பு செய்தி தான் கொடுக்கப்பட்டது. யார் போறது அப்படின்னு கேட்கிறாரு. நாசரேத்து இயேசு போகிறார் என்று சொன்ன பொழுது, நாசரேத்து இயேசு போகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த பர்த்திமேயு என்ன சொல்றாரு? இயேசுவே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே இந்த இயேசு, இந்த வல்லமை நிறைந்தவர், திரும்பி பார்த்து அவரை கூப்பிடுங்கள் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த கூட்டத்துல நீங்க 2000ல ஒருத்தரா இருக்கலாம், ஆனால் இயேசு உங்களை இன்றைக்கு அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க வரக்கூடாது, போக வேண்டாம், முடியல, கால் வலிக்குது, நாளைக்கு போய்க்கலாம், திருவிழாவுக்கு போய்க்கலாம், தேருக்கு போய்க்கலாம் என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு இயேசு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களோடு பேச வேண்டும், உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நிச்சயமாக இந்த தடைகள்லாம் வந்திருக்கும். ஆட்டோ கிடைச்சிருக்காது, பஸ் கிடைச்சிருக்காது, நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு போலாம், டிவியில பாத்துக்கலாம் என்று நினைத்திருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பட் ஜீசஸ் உங்களை அழைத்து வந்திருக்கிறார், உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இயேசு உங்களை அழைத்து வந்திருக்கிறார், நீங்க இல்ல, இயேசு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, செங்கல்பட்டுல ஒரு 3ல இருந்து 4 மணி வரைக்கும் ஆராதனை. அதை முடிச்சுட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா செங்கல்பட்டு, குடவஞ்சேரி, வண்டலூர் அந்த வழியா வந்தனா நான் வாகன நெரிசல்ல மாட்டிப்பேன். இன்றைக்கு உங்களோடு பேசணும், இந்த ஆராதனையை வழிநடத்தணும் என்பதுக்காக செங்கல்பட்டு உள்ள திருப்போரூர், கேளம்பாக்கம் அந்த வழியா வந்து கடைசியில் பொன்மாரில் திருப்பியும் வாகன நெரிசல். இருந்தாலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர், நாங்கள் போயிடணும், நான் போயிடணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவர் ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களுக்கு ஆசையா இருக்குதா? உங்களுக்கு ஆசையா இருக்குதா? அப்போ அவர் சொல்றதை கேளுங்கள், பாருங்கள். பின்னர் அவர் தமக்குரிய ஆசையை உரிமை பெயராக்கி கொள்ள விரும்பியும் அது அவருக்கு கிடைக்கவில்லை. கண்ணீர் சிந்தி அதை நாடியும் அந்நிலையை மாற்ற வாய்ப்பு எதுவும் கிட்டவில்லை.
இது உங்களுக்கு தெரியும் அல்லவா என்று சொன்ன பிறகுதான் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எழுந்து நிற்போம் மக்களே, எழுந்து நில்லுங்கள், எல்லோரும் எழுந்து நில்லுங்கள். இப்போ ஒரு ஆராதனை பாடலை நாம் பாடுவோம். சுகமளிக்கிற ஒரு ஆராதனை பாடல். இன்னொரு 2 வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தைகளை நினைத்து கொண்டு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார், உங்களுடைய குறையை கேட்க விரும்புகிறார். பத்திமேயு கூட்டத்தில் ஒருவன் தான், ஆனால் அவன் கூப்பிட்டது ஆண்டவருக்கு கேட்டது. பிரைஸ் தி லார்ட். இந்த கூட்டத்தில் நான் சொல்லி என்ன பண்ண போறோம், ஏதோ கத்தி நம்ம என்ன கேட்க போறோம்? தயவுசெய்து அப்படி ஒரு எண்ணமே வேண்டாம். நீ மனதிற்குள்ளாக நினைத்தால் கூட இது ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். உன் விண்ணப்பத்தை அவர் அறிவார், அவர் கேட்பார். அன்னாளின் கண்ணீரை கண்டவர் உன் கண்ணீரை தெரியாதா? சிம்சோன் என்கிற தேவ மனிதருடைய விண்ணப்பத்தை கேட்ட அந்த விண்ணப்பத்தை கேட்டவர் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய விண்ணப்பத்தை கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பார். சிம்சோனுக்கு ஒரு பெரிய ஒரு கொடுமை நடக்கிறது. அவரை பிடித்து ஒரு கல்தூணிலே கட்டி போட்டு விடுகிறார்கள். கல்தூணிலே கட்டுப்பட்ட இவர் இந்த சிம்சோன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை என் மேல அனுப்புங்க. பிரைஸ் தி லார்ட். உன் ஆவியை என் மேல அனுப்புங்க என்று சொல்லி ஜெபித்ததுதான் தாமதம். பாருங்கள், வடக்கயிறுகள் சணலை போல, எரிந்த சணலை போல மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிறை கூடத்திலே பேதுரு சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சபை பேதுருக்காக நம்பிக்கையோடு உறுதியோடு மன்றாடுகிறது. உறுதியோடு அந்த திருச்சபை, ஆண்டவரே எங்க பேதுரு விடுவீங்க அப்படின்னு மன்றாடுகிற வேளையில பேதுருவின் கரங்களில் இருந்த சங்கிலிகள் அருந்து விழுந்தன. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரேயருக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. பிரேயர் என்றது என்ன? தெரிந்த அருளிந்த மாதிரியே ஜெபத்தை சொல்றதா, பரலோகத்தில் பிதாவை சொல்றதா, நம்பிக்கை அறிக்கை சொல்றதா? அது மட்டும் இல்ல, நீங்கள் இயேசுவே என்று கூப்பிடுவதே உன்னதமான ஜெபம் தான். சின்ன சின்ன ஜெபங்கள் பைபிள்ல அழகாக இருக்கிறது. குறிப்பா பாத்திமேயு சொன்னது, ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். பிரைஸ் தி லார்ட். இதை எப்பெல்லாம் சொல்றோமோ இயேசு உங்களை திரும்பி பார்ப்பார். அவரை கூப்பிடுங்கள், அந்த பொண்ணை கூப்பிடுங்க, அந்த தம்பியை கூப்பிடுங்க, அந்த ஐயாவை கூப்பிடுங்க என்று சொல்லி நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, மீண்டுமாக நாம் பார்க்கிறோம் எரேமியா நூல் புத்தகம் 13:17 ஒரு அழகான வார்த்தை. ஆனால் நீங்கள் இதற்கு செவி கொடுக்காவிட்டால் உங்கள் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருக்கும் அந்த இதயம் உண்டு. நான் என் பேச்சு கேட்காதனால எனக்கு மனசு வலிக்குதுன்னு எப்படி நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்றோமோ அப்படி ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் நீங்கள் இதற்கு செவி கொடுக்காவிட்டால் உங்கள் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழும். அழுகை மிகுதியால் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடும். ஏனெனில் ஆண்டவரின் மந்தை கைப்பற்றப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒரு நிமிடம் ஜெபிப்போம். உங்களுடைய கரங்களில் இருக்க பைபிள்லாம் எடுத்து வைங்க பார்ப்போம். உங்கள் பைபிள்லாம் எடுத்து வச்சுட்டு நாம் ஜெபிப்போம். கரங்களை ஆண்டவர் பக்கமாக நோக்கி நீங்கள் உயர்த்தி பிடிங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். ஆண்டவர் பேசட்டும். கேளுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். வல்லமையான இறைவன் எழுந்தருளி இருக்கிறார். அவர் தருகிற இந்த பரிசுத்தமான இந்த வேளையிலே அவரை நோக்கி மன்றாடுவோம். மகனே மகளே கலங்காதே, உனக்காக உயிர் தந்த இயேசு நான் சொல்லுகிறார். உங்கள் கரங்களை உயர்த்துக மக்களே, ஒரு நிமிடம் உயர்த்துங்கள். புடிங்க பார்ப்போம். மகனே மகளே கலங்காதே, உனக்காக உயிர் தந்த இயேசு நான், உனக்காக உயிர் தந்த இயேசு நான். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே நீ கலங்காத. நீ பாரத்தோடு வந்திருக்கிற எனக்கு தெரியும். நீ கண்ணீரோடு வந்திருக்கிற எனக்கு தெரியும். உடைய சொல் வடிவம் பெற முடியாத உடைய மூச்சுக்களை நான் அறிவேன். நான் உன் அருகில் இருக்கிறேன், உனக்கு துணையாய் இருக்கிறேன், உனது கேடயமாய் வருவேன்.
உன்னை அலங்கரிக்கிற அலங்காரமாய் நான் இருப்பேன். வானதூதர்களை நான் உன் மத்தியிலே நிறுத்தி உன்னை பாதுகாப்பேன். உன்னை நான் புடைசூழ பாதுகாப்பேன். உன் கால்கள் கல்லின் மீது மோதாதபடிக்கு நான் உன்னை தாங்கிக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை வருத்துகிற, உன்னை அச்சுறுத்துகிற எதுவாக இருந்தாலும், எந்த மனிதராக இருந்தாலும் நீ கவலை கொள்ளாதே. உன் விருப்பத்தை, உன் கவலையை, உன் கண்ணீரை, உன் விண்ணப்பத்தை இதோ இந்த அரியணையில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியின் பாதத்திலே வைத்துவிடு. அவர் கண்ணீர் அனைத்தையும் துடைக்க வல்லவராய் இருக்கிறார். பாடி ஜெபிப்போம். மகனே மகளே கலங்காதே, மகனே மகளே கலங்காதே, உனக்காக உயிர் தந்த இயேசு நான், உனக்காக உயிர் தந்த இயேசு நான். மகனே மகளே கலங்காதே, மகனே மகளே கலங்காதே, உனக்காக உயிர் தந்த இயேசு நான், உனக்காக உயிர் தந்த இயேசு நான். சொல்லுவோம். உனக்காக உயிர் தந்த இயேசு நான். ஆமென். உனக்காக உயிர் தந்த இயேசு நான். தள்ளாடி நீங்க விழுகிற நேரத்தில் நிறைய பிரச்சனைகள், குடும்ப சுமைகள், பாரங்கள், இந்த பக்கம் போறதன் திசை தெரியாமல் நீங்கள் கண் கலங்கி தவிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ தள்ளாடி நீ கீழே விழுகிற பொழுது என் கரத்தினால் நான் உன்னை அணைத்துக் கொள்வேன். தள்ளாடி நீயும் விழும்போது என் கரத்தினால் உன்னை அணைத்துக் கொள்வேன். தள்ளாடி நீயும் விழும்போது என் கரம் தாங்கி உன்னை அணைத்துக் கொள்வேன். மகனே மகளே கலங்காதே, மகனே மகளே கலங்காதே, உனக்காக உயிர் தந்த இயேசு நான், உனக்காக உயிர் தந்த இயேசு நான், உனக்காக உயிர் தந்த இயேசு நான், உனக்காக உயிர் தந்த இயேசு நான். ஏராளமான நோய்கள் நம் உடலில் இருக்கிறது. வயோதிக காரணத்தினால் வந்த நோய்கள், நாம் செய்த குற்றத்தினால் நமக்கு கிடைத்த நோய்கள், இன்னும் நான் இந்த நோயை ஏன் எனக்கு வந்தது என்று தெரியாமலேயே ஒரு சில நோய்கள் நம் உடலில் இருக்கிறது. குறைபாடுகள், ஜீன் குறைபாடுகளால் ஏற்பட்டுள்ள நோய்கள். என் பிரியமானவர்களே, வார்த்தை சொல்லுகிறது, பச்சிலையோ களிம்புகளோ எனக்கு நலம் தரவில்லை, ஆனால் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையே எனக்கு நலம் அளித்தது என்று வாசிக்கிறோம். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவரை எதிர்கொண்டு வந்து சொல்கிறார், ஆண்டவரே நீர் விரும்பினால் உம்மால் எனது நோயை நீக்க முடியும் என்று சொல்லுகிறார். என் பிரியமானவர்களே, உங்கள் உடலில் உள்ள நோய்களை நினைத்து, உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை உங்களுக்குள்ள வலிகளை நினைத்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுங்கள். சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். தீராத வியாதியில் தவிக்கின்ற போது குணமாக்கும் மருந்தாக நான் வருவேன். தீராத வியாதியில் தவித்திடும் போது குணமாகும் மருந்தாக நான் வருவேன். மகனே மகளே கலங்காதே, மகனே மகளே கலங்காதே, உனக்காக உயிர் தந்த இயேசு நான், உனக்காக உயிர் தந்த இயேசு நான், உனக்காக உயிர் தந்த கல்வாரி மலையிலே சிலுவையிலே ஆண்டவர் எனக்காக உனக்காக சிந்தின திரு ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்படுகிறது. மகனே மகளே, மகனே மகளே கலங்காதே, மகனே மகளே கலங்காதே, உனக்காக உயிர் தந்த இயேசு நான்,
உனக்காக உயிர் தந்த இயேசுநாதா. என்னை கொஞ்ச நேரம் தனியா விட்டுருங்க என்று நாம் பலர் இடத்துல சொல்லியிருப்போம். எனக்கு தனியா இருக்கணும் தோணுது என்று சொல்லியிருப்போம். காரணம், இந்த உறவுகள் சுமையாகிவிட்டது, இந்த உறவுகள் பொய்த்து போய்விட்டது. கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் விலகி சென்று விட்டார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்று கடவுள் முன்னிலையிலே சொல்லி வாக்கு கொடுத்தவர்கள் விலகி சென்று விட்டார்கள். பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள், வழக்குகள் போட்டு விட்டார்கள். உடன் பிறந்தவர்களே நமக்கு எதிராய் எழுந்து நிற்கிற நேரங்கள், ஐயோ நான் தனியா இருந்தால் போதுமே என்று எண்ணுகிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தனிமையிலே நான் இருக்கிறேன், நீ கலங்காதே, நான் உனக்கு பதிலாக இருக்கிறேன். நீ தனிமையில் இருக்கிற பொழுது, தவிக்கிற பொழுது, அழுகிற பொழுது உன்னோடு நான் அருகிலேயே அமர்ந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். தனிமையில் நீயும் அழும்போது உன் அருகிலில் நானும் அமர்ந்திருப்பேன். தனிமையில் நீயும் அழும்போது உன் அருகினில் நானும் அமர்ந்திருப்பேன். மகனே மகளே சத்தமா எல்லாம் சேர்ந்து மகனே மகளே வாய்களை திறந்து கலங்காதே. ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக உயிர் தந்த இயேசுநாதா. ஆண்டவரை பார்த்து உனக்காக நன்றிப்பா, உயிர் தந்த நன்றி அப்பா. இன்னும் சத்தமா, உனக்காக உனக்காக உயிர் தந்த இயேசுநாதா. உனக்காக உயிர் தந்த இயேசுநாதா. பிரியமானவர்களே, திருமணம் ஆகாமல் இருக்கிறோம், குழந்தை பேரு கிடைக்காமல் இருக்கிறது, வேலைகள் கிடைக்காமல் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் தள்ளிக்கொண்டே போகிறது என்று நினைக்கிறீர்களா? கலங்காது, ஒப்புக்கொடு, முழு மனசோடு ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்திலே உன்னை ஒப்புக்கொடு. ஒப்பு கொடுப்பதின் வழியாய் ஆண்டவர் உன் குரலை கேட்பார். ஒப்பு கொடுப்பதின் வழியாய், கூப்பிடுவதின் வழியாய் ஆண்டவர் உன்னை கூப்பிடுவார். அவரை கூப்பிடு என்று சொன்னவர் இன்றைக்கு உன்னை கூப்பிட்டு வந்திருக்கிறார், உன்னை அழைத்து வந்திருக்கிறார். பாடி செபிப்போம். சேயில்லை என்று நீ அழும்போது உன் உதிரத்தில் குழந்தையாய் நான் உதிப்பேன். சேயில்லை என்று நீ அழும்போது உன் உதிரத்தில் குழந்தையாய் நான் உதிப்பேன். மகனே மகளே கலங்காதே. மகனே மகளே கலங்காதே. உனக்காக உயிர் தந்த இயேசுநாதா. கரம் உயர்த்தி உனக்காக உயிர் தந்த இயேசு. எல்லாம் சேர்ந்து மகனே மகளே கலங்காதே. இன்னும் சத்தமா குரல் எழுப்பி மகனே மகளே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு சுவாமி, நீர் எங்களை மகனாக மகளாக நீ தேர்ந்தெடுத்து அழைத்து வந்திருக்கிறேன். அப்பாவுடைய விலை மதிக்கப்பெறாத ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டிருக்கிறேன். திருவெளிப்பாடு நூல் புத்தகத்தில் வாசிக்கிறோமே, அரியணையில் வீற்றிருக்கிறவர், ஆட்டுக்குட்டியானவர், அவருடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர், அவருடைய கண்ணீரை இன்றைக்கு துடைத்து விடுவார் என்று வாசிக்கிறோமே. இயேசு சுவாமி, அரியணையிலே இன்றைக்கு ஆட்டுக்குட்டியாய் வீற்றிருக்கிறீரே. எங்கள் பாவங்களை சுமந்து கொண்டவரே, எங்கள் உடலிலே இருக்கிற உபத்திரங்களை, அழுக்குகளை, நோய்களை நீர் விடுவித்தருளும். அந்த அழுக்குகளிலிருந்து, சொல்ல முடியாத நோய்களில் இருந்து, குணப்படுத்த முடியாத நோய்களில் இருந்து எங்களை விடுவிப்பீராக. பார்த்திமேயை பார்த்து அவரை கூப்பிடுங்கள் என்று சொன்னீரே. அப்பா, என்னை கூப்பிடுங்க. உங்க சமூகத்தில் இன்றைக்கு என்னை அழைத்து வந்திருக்கிறீர்கள். இயேசு சுவாமி, கரம் உயர்த்தி ஜெபிக்கிறேன். உம்முடைய எளிய ஊழியனாய், தகுதியற்ற இந்த ஊழியன், இந்த பிள்ளைகள் மீது கரம் உயர்த்தி ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்திலே, இந்த சமூகத்தில் இருக்கிற நோயாளர்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் சுகம் பெறட்டும். அன்றைக்கு மோசேஸ் கரம் உயர்த்தி ஜெபித்த பொழுதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றியின் மேல் வெற்றியை அளித்தீரே. விண்ணப்பங்களை கேட்டீரே. யோசுவாவின் மன்றாட்டை கேட்டீரே. தகப்பனே, உம்முடைய திருமுக ஒளியை எங்கள் மீது வீச செய்வீராக. எங்கள் உடலில் இருக்கிற அழுக்குகளை போக்கும். எங்கள் உள்மன காயங்களிலிருந்து விடுதலை தாரும். மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம், மறக்க முடியாமல் இருக்கிறோம். இது ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பெயரால் மன்னிக்கிற வரம் தாரும். உம்முடைய பெயரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரம் தாரும். நம்பிக்கை குறைந்து போய் இருக்கிறது. குறைந்த நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். அவ்வளவுதான், அழிந்தோம் என்று வந்திருக்கிறோம். யாரும் உதவி செய்யவில்லையே என்று வந்திருக்கிறோம்.
சாமி நம்பிக்கையோடு நம்பிக்கை இல்லாத இந்த நிலையில் இருந்து எங்களை நம்பிக்கை மிகுதியாக்கும். சீடர்கள் கேட்டது போல எங்கள் நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று கேட்டது போல இந்த ஆராதனையை செபிக்கிறோம். மகனே மகனே கலங்காதே, மகனே மகனே கலங்காதே, உனக்காக உயிர் தந்த இயேசுநாதர், உனக்காக உயிர் தந்த இயேசுநாதர், உனக்காக உயிர் தந்த இயேசுநாதர், உனக்காக உயிர் தந்த இயேசுநாதர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே, என் மன்றாட்டை கேட்டீரே, என் மன்றாட்டை கேட்டீரே, நன்றி அப்பா, நன்றி என் விண்ணப்பத்தை கேட்டீரே, என் விண்ணப்பத்தை என் கண்ணீரை கண்டவரே, கண்ணீரை என் அழுகையை கேட்டவரே, அழுகையை கேட்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தெய்வமே. நன்றி தெய்வமே. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. அமர்ந்து கொள்வோம். விவிலியம் எடுங்கள். நீதிமொழிகள் 23, 29. துன்பக் கதறல், துயர கண்ணீர், ஓயாத சண்டை, ஒழியாத புலம்பல், காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள், கலங்கி சிவந்திருக்கும் கண்கள், இவை அனைத்தையும் அனுபவிப்பார் யாரோ அவர்களை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். துன்ப கதறல் உன் வீட்டில் இருக்குதா, உங்ககிட்ட இருக்குதா? துயர கண்ணீர் உங்ககிட்ட இருக்குதா? இன்னும் அந்த கண்ணீர் கரையிலையா, மறையிலையா? ஓயாத சண்டை, குடும்பத்தில் சமாதானமே இல்லை, ஓயாத சண்டையா இருக்கிறதா? ஒழியாத புலம்பலாக இருக்கிறதா? வாழ்க்கை முழுவதுமே புலம்பலாகி விட்டதே என்று நீ நினைக்கிறாயா? காரணம் தெரியாமல் உனக்கு புண்கள், மனக்காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? கலங்கி தவிக்கிறாயா? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தெய்வமே, என் கண்ணீரை கண்டவரே, நன்றி ஐயா, நன்றி அப்பா, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் பல்வேறு இடங்களிலே நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக, அன்னை மரியாளை நமக்கு மிகப்பெரிய ஒரு பரிந்துரையாளராக அவர் கொடுக்கிறார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 46 மாதாவுடைய புகழ்ச்சி பாடலை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது என்று அந்த தாய் ஆண்டவரை புகழ்கிறார்கள். துன்பம் முடிச்சுகள் அவிழ்க்கும் அன்னையிடத்திலே வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அன்னையுடைய திருத்தலங்கள் எல்லாம் ஏராளமான கூட்டங்கள், ஏராளமான நம்பிக்கையாளர்கள், விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் மட்டுமா, கத்தோலிக்கர்கள் மட்டுமா, பிற மத நம்பிக்கை சார்ந்த சகோதர சகோதரிகள் நம்மை விட இன்னும் அதிகமாக இந்த தாயிடத்திலே ஓடி வருகிறார்கள். பிரியமானவர்களே, அச்சரப்பாக்கத்தில் இருந்த பொழுது, நான் துணை தந்தையாக இருந்த பொழுது, அதிபராக இல்லை, 2010ஆம் ஆண்டு, நான் அடிக்கடி இதை நினைத்து பார்ப்பதுண்டு, பல்வேறு இடங்களில் அடிக்கடி சொல்வதும் உண்டு. கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா, முற்றிலும் உண்மை. அங்கே மலையுருள் என்கிற புத்தகத்திலே இந்த சாட்சிகள் இருக்கிறது. கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு தாய் தொடர்ச்சியாக இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களிலே அவர்கள் வருவதுண்டு. கேன்சர் என்று தெரியும், மருத்துவர்களிடத்தில் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு தாய். நம்ம மருத்துவர்கிட்ட போனால் கூட மருத்துவர் என்ன சொல்கிறாங்க? சிகிச்சை எடுத்துங்க, உங்கள் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டிங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா பைபிளில் இன்னொரு வார்த்தையும் உண்டு, நீதிமொழிகளில். சில வேளைகளில், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மருத்துவர்கள் கூட நோய்களை குணமாக்குவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் கேன் கியூர் சிக்னஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்?
எல்லா வேளைகளிலும், இப்ப சொல்லுங்க, எல்லா வேளைகளிலும் எனக்கு சுகம் தருகிறவர் இயேசு ஒருவரே. சில வேளைகளில் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ், சில வேளைகளில் மருத்துவர்கள் கூட நமக்கு நலமளிக்க முடியும். ஆனால் நம்மை சிகிச்சை கொடுக்கிற மருத்துவர் கூட என்ன சொல்லுகிறார்கள்? இறைவன் இருக்கிறார், நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சில வேளைகளில் கூட அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் எல்லா வேளைகளிலும் செயலாற்றுகிறார். He is so active. யாயீர் என்கிற ஒருவருடைய மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார். அப்படி சாகும் தருவாயில் இருக்கிற அந்த மகளுக்காக யாயீர் மேற்கொண்ட காரணங்களை, அவர் மேற்கொண்ட சில சிரமங்களை நாம் பார்க்க வேண்டும். இந்த யாயீர் என்ன செய்கிறார் தெரியுமா? மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், அதிகாரத்துக்குட்பட்ட ஒரு மனிதர். இருப்பினும் தன் மகள் இல்லத்திலே சாகும் தருவாயில் இருக்கிற அவர் அருகில் இருக்க வேண்டிய இந்த யாயீர் தன் மகளை விட்டு இயேசு இருக்கிற இடத்திற்கு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் அதை தான் செய்ய வேண்டும். பல வேளைகளில் எங்க துன்பம் இருக்கிறதோ அங்கேயே நின்று கொண்டு கத்திக் கொண்டிருக்கிறோம். எங்கே துன்பம் இருக்கிறதோ, எங்கே சாபம் இருக்கிறதோ அதே இடத்துல நின்று கொண்டு நாம் கத்திக் கொண்டிருக்கிறோம். அது தவறான மெத்தட். யாயீர் ஒரு பொழுதும் அப்படி இல்லை. தன் வீட்டிலே இல்லை, தன் மகளோடு இல்லை, சாகும் தருவாயில் இருக்க தன் மகளோடு இல்லை. யாயீருக்கு தெரியும் தன்னால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, மருத்துவர்களாலும் கூட கைவிடப்பட்ட நிலை. இப்ப என்ன செய்யணும்? கடைசி நிலை, ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு வாய்ப்பு. என்ன அது? ஒரே ஒரு வழி. என்ன அது? இந்த இயேசு கிறிஸ்துவை தேடி ஓட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் திருமுகம் எடுங்க. எபிரேயர் 11:6. 11:6 வாசிங்க. ரொம்ப அழகான வார்த்தை. எபிரேயர் 11:6. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க முடியாது. உன் குடும்பத்தில் தொல்லை இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, துன்ப முடிச்சுகள் இருக்குதா, அவிழ்க்க வேண்டுமா? ஒரே ஒரு வழிதான், நம்பிக்கை மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். இப்ப எப்படிமா இருக்குது உங்களுக்கு உடம்பு? என்ன சொல்லணும்? பரவாயில்ல ஃபாதர் சொல்லுங்க. அப்பதான் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஃபாதர் அப்படியே தான் இருக்குது ஃபாதர் சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போ எப்படி இருக்குதுமா உங்க பையன்? எப்படி இருக்கிறார் ஃபாதர்? இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ற ஃபாதர். பெட்டரா, நாளைக்கு முற்றிலும் குணமாயிடுவான், சரியாயிடுவான். பிரைஸ் தி லார்ட். ஆக நம்பிக்கை தான். கடவுளுக்கு எப்படி நீங்கள் உகந்தவர்களாக, பிடித்த பிள்ளையாக, மகனாக, மகளாக இருக்க முடியும் சொன்னா நீங்க நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவர்களாக முடியாது. வாசிங்க. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர். நான் போன செவ்வாய்க்கிழமை கூட, அந்த போன முதல் சனிக்கிழமை கூட இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொடுத்த நான். கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கடவுள் இருக்கிறாரான்னு எப்படி தெரியும்? நான் போனாதானே தெரியும், நான் அவரை தேடினாதானே தெரியும். நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடுகிறார். நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடுகிறார். ஆண்டவர் நம்மளை தேடிட்டே இருக்கிறார். இந்த கிராமங்கள்ல தான் இதெல்லாம் நடக்கும். பொழுது போகட்டுமே, இந்த சூரியன் சாயட்டுமே, பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகள்லாம் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல, அந்த கிராமத்தில் எங்கேயாவது ஒரு கொள்ளையிலையோ ஒரு மரத்தடியிலையோ விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாயந்தரம் நேரத்தில் தான் பிள்ளைய காணுமேன்னு தேடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் கிராமத்தில் இப்போ பிள்ளைய தொலைக்கிறதே இல்லை. ஸ்கூல் விட்டால் ரூம்லேருந்து டியூஷனில் திரும்பி ரூம், அவனை சாப்பிட வச்சு தூக்க மாத்திரை போடுற மாதிரி சாப்பிட வச்சு படுக்க வச்சிடுறீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போது நல்லா சுற்றி திரிந்த காலம். அப்போ அம்மா தான் தேடின்னு வருவாங்க. என் பிள்ளைய பார்த்தக்கா, சித்தி என் பிள்ளைய பார்த்த அப்படின்னு கேட்டுனே வருவாங்க. கையில் கிடச்சுன்னு வச்சுங்க, நம்ம கதை முடிஞ்சுது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உன்னை தேடி கொண்டிருக்கிறார். உன் அப்பா உன் அம்மா உன்னை தேடினது போல ஜீசஸ் இஸ் இன் சர்ச்சிங் ஆஃப் யூ. அவர் உன்னை தேடிட்டு இருக்கிறார். என் பிள்ளை எங்க, என் மகன் எங்க, என் மகன் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கார். நான் தான் அவரை தேடி போல, அவரை அணுகி செல்லவில்லை, அவரை தேடி செல்லவில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப பிரியமானவர்களே, நாம் அவரை தேடி செல்ல வேண்டும். அந்த யாயீர் இதுதான் செய்கிறார். அந்த மகளை விட்டுட்டு
இயேசு இருக்கிற இடத்திற்கு வந்து விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க நானும் செய்ய வேண்டியதுதான். உன் வாழ்க்கையில ஒரு குரூஷியல் டைம் ஒன்று இருக்கிறது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நெருக்கடி வேலை. இந்த நெருக்கடி வேலையில என்ன பண்ணணும்? யாரை கூப்பிடணும்? ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். நீ மற்ற மனிதர்களை தேடனா முடிஞ்சது கதை. அதான் தாவீதே சொல்றாரே திருப்பாடல்கள்ல, மனிதர்களை நம்புவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம். உயர்குடி மக்களை நம்புவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம். It is better to take refuge in the Lord than to trust in princes. நீ அரசனை கூட நீ நம்பலையோ அது பொருட்டல்ல, நீ ஆண்டவரை நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த குடும்பத்தில் இந்த கூட்டத்தில் நிறைய பேர் மன வருத்தத்தோடு வந்திருக்கிறீங்க. நான் உங்களை கேட்கிறேன் ஆண்டவன் சார்பாக, எப்படி இருக்கிறீங்க? சத்தமா? சூப்பர். எதனா ஒன்று குறை இருந்தால் கூட நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, நல்லா இருக்கிறேன்ட்டு. ஐயோ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, நான் ஓடினேன்னு சொல்லிட்டு அது ஓடினேன். நல்லா ஜோராக கை தட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே பிரியமானவர்களே, நாம் எழுந்து நின்று அக்கினி மயமே பரிசுத்த ஆவியே என்கிற அந்த பாடலை நாம் பாடி இறை ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்போ நான் எங்கே போனோம்? எந்த இடத்துக்கு போனோம்? எங்கே போனோம்? எங்கே ஜீசஸ் இருக்கிறாரோ அங்கே போனோம். பிரைஸ் தி லார்ட். பஞ்சாயத்து எங்கே நடக்கும்? பஞ்சாயத்து எங்கே நடக்கும்? உங்கள் வீட்டில் தேடி வருவாங்களா? எல்லாரும் இங்கே தேடி வருவாங்களா? எங்கே நடக்குதோ அங்கே போகணும். பிரைஸ் தி லார்ட். என் குடும்பத்துடைய பஞ்சாயத்து இப்போ இங்கே நடக்க போகுது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் பஞ்சாயத்து இங்கே நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஜீசஸ் நமக்கு பேச போகிறார். அந்த பையனுடைய பிரச்சனை என்னப்பான்னு கேட்க போகிறார். உன் பக்கத்தில் உன்னை நேரடியாக கேட்காம இருக்கலாம். உன் பக்கத்தில் இருக்கிற அம்மா கிட்ட சொல்லி, அம்மா அந்த பையன் பிரச்சனை என்னன்னு கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடுவோம், கரங்களை உயர்த்தோம். காட்ஸ் பிடிங்க மக்களே, காட்ஸ் பிடிங்க. நல்ல கண்களை மூடுங்க, உருக்கமா கண்களை மூடுங்க, ஜெபிங்க. ஜீசஸ் இயேசு உன்னை கேட்க போகிறார். உன் துணையை, உன் பக்கத்தில் வந்திருக்கிற அந்த மனிதனுடைய குறையை உன்கிட்ட கேட்க போகிறார். தெரியுமா உன் தாய்க்கு என்ன வலின்னு என்னைக்காவது நீ நினைச்சு பார்த்துருக்கிறியா? உன் வலியை தானே நீ பெருசா பேசியிருக்கிற. உன் கணவன் உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு என்னைக்காவது நீ தெரியுமா? கேட்டிருக்கியா? உங்களுக்கு என்னங்க கவலைன்னு கேட்டிருக்கியா? உன் கவலை அந்த மனுஷன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நீ தானே உன்னுடைய வலியெல்லாம் கொட்டி தீர்த்திருக்கிறார். உன் மனைவி நாள் முழுக்க அந்த 4 செவத்துக்குள்ளவே அடைஞ்சிருக்கிறாளே, அந்த பிள்ளை உன்னை நம்பி வந்திருக்கிறாளே, என்னைக்காவது அந்த பிள்ளையப்பா உனக்கு என்ன கவலை, ஏன் அப்படி டல்லா இருக்கிறேன்னு கேட்டிருக்கியா? நீ கேட்டதே கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை சொல்லி கேட்க வைக்க போறார். உன் மனைவி கேளுப்பா, உன் பிள்ளைய கேளுப்பா, உன் கணவனை கேளுமா, உனக்கு என்ன வேணும்னு கேளு. நான் உன் கணவனுக்கு வேண்டியது இப்பொழுது தருகிறேன். உன் மனைவிக்கு என்ன வேணும்னு கேட்டு சொல்லு. நான் உன் மனைவிக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன். பெற்றோர்களை உங்களை கேட்க போறாரு. எப்பா உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லு, நான் உன் பிள்ளைகளுக்கு வேண்டியதை தருகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிறைய பேர் நிக்கிறோம், வாயிலே வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே வழி நடத்தும், இயேசுவே அபிஷேகம் செய்யும். ஹல்லேலூயா. அக்னி மயமே. நல்லா ஃபாஸ்டா கரங்களை தட்டி நம்ம பாடி ஜெபிப்போம். அக்னி மயமே பரிசுத்த ஆவியே எரிதனலாய் எழும்பிடுவே, அப்பா நிரப்பிடுவே. பிரைஸ் தி லார்ட். அக்னி மயமே பரிசுத்த ஆவியே. பிரியமானவர்களே, இயேசு உங்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருக்காருன்னு நினைச்சா நல்லா சத்தமாக கை தட்டணும். அவர் செய்யவே இல்லை ஃபாதர் எங்களுக்கு அப்படின்னா நீங்கள் உட்காந்து கூட உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் சபையில் வரப்போ ஆடி பாடி துதிக்கணும், அப்போ தான் இருக்கிற சாத்தான் கூட ஓடிடும். பிரைஸ் தி லார்ட். பாடலாமா? நல்ல ஜோரக்கரங்களை தட்டி பைபிள்லாம் கொஞ்சம் கீழே வச்சிருங்க, பொருளை கீழே வச்சிருங்க. உற்சாகமாக ஆண்டுடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் உன்னை விசாரிக்கிறார், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல போய் நீ தயக்கமா நிக்கலாமா? கரங்களை தட்டி உற்சாகமாக நல்லா ஜோரா. ஆமென். ஹல்லேலூயா. அக்கினி மயமே பரிசுத்த ஆவியே எரிதனலாய் எழும்பிடுவே, அப்பா நிரப்பிடுவே. நன்றியோடு அக்கினி மயமே பரிசுத்த ஆவியே எரிதனலாய் எழும்பிடுவே, நன்றி அப்பா, அப்பா நிரப்பிடுவே. அணைப்பவரே
ஆறுதல் தருபவரே, அணைப்பவரே, ஆறுதல் தருபவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் துணை நீரே. வாய்களை திறந்து அதிசயம் செய்பவரே, எங்கள் துணை நீரே. எந்த உள்ளம் பாழாய் போனதையா, எந்த உள்ளம் பாழாய் போனதையா, புதிய இதயத்தை என்னுள் மலரச் செய்யும் ஆண்டவரே. புதிய இதயத்தை என்னுள் மலரச் செய்யும் அபிஷேக முத்திரையானவரே, அபிஷேக முத்திரையானவரே, சாட்சியாய் வாழ்ந்திடவே அன்பாய் வழி நடத்தும். நாங்கள் சாட்சியாய் வாழ்ந்திடவே அன்பாய் வழி நடத்தும். அக்கினி மயமே பரிசுத்த ஆவியே எரிகடலாய் கரங்களை தட்டி உற்சாகமாக நன்றியோடு கண்களை மூடி. அக்கினி மயமே பரிசுத்த ஆவியே எரிகடலாய் எழும்பிடுவி, அப்பா நிரப்பிடுவி. துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கம் அன்னையுடைய திருத்தலத்துக்கு ஓடோடி வந்திருக்கிற இந்த பிள்ளையுடைய உள்ளங்களிலே குடும்பங்களில் இருக்கிற துன்ப முடிச்சுகளை தகப்பனே நீர் அவிழ்ப்பீராக. இந்த அன்னையுடைய வல்லமையில பரிந்துரையினார் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கம் அன்னையுடைய வல்லமையில பரிந்துரையினார். ஜெய்பீம் நகரிலே தாழம்பூரிலே குடிக்கொண்டிருக்கிற இந்த அன்னையுடைய விடாமுயற்சினாலே இடைவிடாத மன்றாட்டினாலே இதோ இந்த அன்னையை சர்வ சகாகாலமும் தேடி வருகிற ஒவ்வொரு குடும்பங்களுடைய துன்ப முடிச்சுகளையும் ஆண்டவரே நீர் அவிழ்ப்பீராக. கடன் தொல்லைகள் நீங்கட்டும், வறுமைகள் ஒழியட்டும், பிள்ளைகளுக்கு ஞானம் கிடைக்கட்டும், கல்வி அறிவு கிடைக்கட்டும், இறை அச்சம் கிடைக்கட்டும், என் பிள்ளைகள் உடலில் இருக்கிற நோய்கள் வெளியேறட்டும், சகல அந்தகார தீய சக்திகள் வெளியேறட்டும், உபத்திரங்கள் உடையட்டும், உடலிலே இருக்கிற கட்டிகள் உடையட்டும். ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியை மழையாய் பொழிந்தருளும். வல்லமையினாலே எங்களை தொட்டு சுகப்படுத்தும். திரு ரத்தத்தை எங்கள் மீது தெளித்து தூய்மைப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே தூயவர். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மண்டியிடுவோம். கிறிஸ்துவின் திருப்பாடுகளை எங்களை தேற்றுங்கள், திருக்காயங்களை ஆபத்துக்களை நின்று மறைத்துக் கொள்ளுங்கள். ஓ எங்களை இயேசு கிறிஸ்துவின் உன்னத திருவிழாவிலிருந்து ஒழிந்தோடி வந்த தூய ரத்தமே வாழ்வின் ஊற்றே, இதோ இந்த தாழம்பூருக்கு ஓடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது தயவாயிரும். அரியணையில் வீட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியே, உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய திரு ரத்தத்தினாலே இவர்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். அவர் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார் என்று திருவெளிப்பாடலில் வாசிக்கிறோம். எங்கள் கண்ணீர் அனைத்தையும் துடைக்கிற தெய்வம் நீராய் இருப்பதால் உம்மிடத்திலேயே எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயர் தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை
மகிமையோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக திருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.